கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உருவாக்குகிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதிலே ஒரு தேவ திட்டம் உண்டு. நம்முடைய திறமைகள், நம்முடைய கனவுகள், நமக்குள்ளே வைக்கப்பட்ட தாளந்துகள் சகலமுமே தேவ திட்டத்துக்காகவே நமக்குள்ள வைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது என்றால் அதற்கு பின்பாக ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. என்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்று நமக்குள் கேள்விகள் எழும்பக்கூடும். ஆனால் வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அவருக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்படுகிறது. பாருங்கள், மோசே பாலைவனத்திலே தன்னுடைய தேவ திட்டத்தை கண்டுகொண்டார். எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையிலே வைத்து தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டார். அதே போலதான் தாவீது போர்க்களத்திலே, யுத்த களத்திலே தன்னை குறித்த தேவ திட்டம் என்னவென்று அவன் அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதன் மத்தியிலே தேவ திட்டம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்கிறதுக்காக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையானது வெறுமனே வாழ்கிறதுக்காக அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட தேவ திட்டம் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை கொண்டு தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தலாம். நம்மை கொண்டு தேவன் ஒருவரை விடுவிக்கலாம். நம்மை கொண்டு தேவன் இன்னொருவரை கர்த்தருக்குள் அழைக்கலாம். பிரியமானவர்களே, அநேக கேள்விகளோடு இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அது தாமதமாயிருக்கலாம், தோல்வியாயிருக்கலாம், கண்ணீராயிருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு வழியின் மத்தியிலும் தேவனுடைய திட்டம் உங்களுக்காக கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.